ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு R15 வெர்ஷன்3யோட இன்ஜின். இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் மிக்ஸ் ஆகிறது தான் கம்ப்ளைண்ட்டு. இதுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு 30,000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்காரு. அப்படியும் பிரச்சனை சால்வ் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நம்மகிட்ட கொண்டு வந்திருந்தார். சரி, இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்றதை பற்றி சொல்கிறேன். நம்ம இன்ஜின் ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஹெட்டு கேஸ்கெட் போச்சுன்னா மிக்ஸ் ஆகும், இன்னொன்று வந்து வாட்டர் பம்ப் ஆயில் சீல் போனால் மிக்ஸ் ஆகும், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஏதாவது கிராக் இருந்தால் மிக்ஸ் ஆகும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு தான் கிராக்கு. இது எப்படி கிராக்குன்றதோட கிராக் கிடையாது, இது வந்து ஒரு துரு பிடிச்சிருக்கு. இது எப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பக்கத்தில் வா. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இதான் தெர்மாஸ்டர் உட்காரக்கூடிய இடம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக தான் இன்ஜினில் ப்ரெஷரான ஆயில் வந்து ஹெட் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே நம்ம ஆயில் செக் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, ஹெட்டுக்கு வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே ஒரு பால் பேரிங் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவீட் அடிச்சிருப்பாங்க. அந்த ரிவீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு பேசேஜ் ஏரியா இருக்கும். அதுக்குள்ளே வந்து இன்ஜின் ஆயில் வந்து குதிச்சு உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நிறைய பேர் டெக்னீஷியனும் சரி, நிறைய பேர் வந்து இது கவனிச்சிருக்க மாட்டேங்க. இது எதனால் இப்போ இதிலேருந்து ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்குன்றதை பற்றி சொல்கிறேன். கஸ்டமர் வந்து ப்ராப்பராக வந்து கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணல, தண்ணி ஊற்றி இருந்திருக்காரு. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஓட்டுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிரும். அதே தான் இந்த வண்டியில் நடந்திருக்கு. இந்த மெட்டல் துரு பிடிச்சனால இன்ஜின் ஆயிலும் கூலண்ட் ஆயிலும் மிக்ஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. இது வந்து நிறைய டெக்னீஷியன் ஒரு கொண்டு போய் கொடுத்த இடத்துல ஒழுங்காக கவனிக்காதனால கஸ்டமர் தேவையில்லாத ஒரு செலவு தான். உங்கள் வண்டியில் இதே மாதிரி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஷாப்பு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம எந்த விதமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூலண்ட் ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். கூலண்ட் ஆயில் மெயின்டைன் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை. கூலண்ட் ஆயிலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைலாம் எதுவுமே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் R15 வெர்ஷன்3, அதுபோக உங்கள் MT வெர்ஷன்2 வச்சுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.